இந்த வீடியோவில் அபோங்கிற ப்ரிப்போஷனுக்கும் ஓவருங்கிற ப்ரிப்போஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அபவ் அண்ட் ஓவர். அபவ் அண்ட் ஓவர் கேன் போத் மீன் ஹையர் தேன் அண்ட் சம்டைம்ஸ் எய்தர் கேன் பி யூஸ்டு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஹையர் தேன் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் இதை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் அல்லது அதை யூஸ் பண்ணலாம். ஓவர் யூஸ் பண்ணலாம் அல்லது அபவ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஹெலிகாப்டர் ஹோவர்ட் அபவ் ஆர் ஓவர் அஸ். அபவ் அல்லது ஓவர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஃப்ளாக்ஸ் வேவ்டு அபவ் ஆர் ஓவர் அவர் ஹெட்ஸு. அப்போது ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். பட் ஓவர் கேன் மீன் கவரிங் ஆன் த அதர் சைட் ஆஃப், அக்ராஸ் அண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு த அதர். இந்த மாதிரியும் மீனிங் கொடுக்கும். ஓவருங்கிறதுக்கு கவரிங்கிற அர்த்தம் இருக்குது, ஆன் த அதர் சைட் ஆஃப்ங்கிற அர்த்தமும் இருக்குது, அக்ராஸ்ங்கிற அர்த்தமும் வரும், ஃப்ரம் ஒன் சைட் டு த அதர்ங்கிற அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். வி புட் எ ரக் ஓவர் ஹிம். இங்கே ஓவருங்கிறது கவரிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹி லிவ்ஸ் ஓவர் த மவுண்டன்ஸ் அப்படின்னா ஆன் த அதர் சைட் ஆஃப் மவுண்டன்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் வரும். தெர் இஸ் அ பிரிட்ஜ் ஓவர் த ரிவர் அப்படின்னு சொல்லும்போது ஓவருங்கிறதுக்கு அக்ராஸ்ங்கிற அர்த்தம் வரும். வி ஹேட் வாய்ஸஸ் ஃப்ரம் ஓவர் த ஃபென்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ஒன் சைட் டு த அதர்ங்கிற அர்த்தம் வரும். போத் ஓவர் அண்ட் அபவ் கேன் மீன் ஹையர் இன் ரேங்க். ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா ஹையர் இன் ரேங்க்ங்கிற அர்த்தம் வரும். பட் ஹீ இஸ் ஓவர் மீ would normally mean he is my immediate superior அப்படிங்கிற அர்த்தம் வரும். he is over meன்னா he is my immediate superior அப்படின்னு அர்த்தம் வரும். he supervises my work அப்படிங்கிற அர்த்தமும் வரும். above would not necessarily have this meaning. ஆனால் அபவ்ங்கிறதுக்கு இந்த மாதிரியான அர்த்தம் எதுவும் வராது. ஹையர் இன் ரேங்க்னு இருக்கலாம், பட் அவர் சூப்பர்வைஸ் பண்ணுவார் அப்படிங்கிற அர்த்தம்லாம் வராது. ஓகே.